Hello students, welcome to Shiny Max. 8ஆம் வகுப்பு பயிற்சி 1.4ல 7வது கொஸ்டின் பார்க்கலாம். பின்வரும் எண்களின் வர்க்க மூலங்களின் தோராய மதிப்பை அருகில் உள்ள முழு எண்ணிற்கு மதிப்பிடவும். நம்ம இங்க தோராய மதிப்பை தான் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? அதனால போன சம் மாதிரி நீள் வகுத்தல் முறையில சால்வ் பண்ணணும்னு கிடையாது. நான் இங்க வேற மெத்தட்ல சால்வ் பண்ண போறேன். அது சால்வ் பண்ணணும்னா உங்களுக்கு 1 ஸ்கொயர்ல இருந்து 50 ஸ்கொயர் வரைக்கும் தெரியணும். இல்லாட்ட இந்த சம்மில் வாரதை மனப்பாடம் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 440. இப்போ இந்த 440 எதுக்கு இடையில வருதுன்னு பார்க்கணும். சரிங்களா? இது 20 ஸ்கொயரோட மதிப்பு 400. அதுக்கு பிறகு 21, இதுக்கு அடுத்து 21. அப்போ 21 ஸ்கொயரோட மதிப்பு 441. நம்மளுக்கு கொஸ்டின்ல 440 இருக்கு. சரிங்களா? அப்போ இது ரெண்டுக்கும் இடையில தான் இருக்கும். ஓகேங்களா? இனி 440 எதுக்கு பக்கத்தில் இருக்குன்னு பார்க்கணும். அப்போ பாருங்க, 400 விடைக்கும் 441 தான் பக்கத்தில் இருக்கு. ஏன்னா 440க்கு அடுத்தது என்னது? 441. அப்போ ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 440. இப்போ நம்மளுக்கு 440 இங்கே இருந்துன்னா சமம்னு போடணும். ஆனால் இங்கே 440 இல்லை, எதுக்கு பக்கத்தில் இருக்குன்னு தான் பார்க்குறோம். சரிங்களா? அப்போ நீங்கள் சமம்னு போடக்கூடாது, இந்த மாதிரி குறியீடு போடணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே 440 இதுக்கு பக்கத்தில் இருக்குது, 441. அப்போ 21 எழுதிக்கணும். சரிங்களா? ஸ்கொயர் எழுதக்கூடாது, வெறும் 21 மட்டும் எழுதிக்கணும். இதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். செகண்ட் சப்டிவிஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 800. இனி இது எதுக்கு பக்கத்தில் இருக்குன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல் 28 ஸ்கொயரோட மதிப்பு 784. இனி இதுக்கு அடுத்த 29 ஸ்கொயர், இதோட மதிப்பு 841. இங்கே 800 இந்த ரெண்டுக்கு இடையில தான் வருது. சரிங்களா? இனி எதுக்கு பக்கத்தில் வருதுன்னு பார்க்கணும். அது கண்டுபிடிக்க நீங்கள் கழிச்சாலே போதும். முதல் 841, அதில் இருந்து 800 கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 41 கிடைக்கும். அதுக்கு பிறகு 800ல் இருந்து இதை கழிக்கணும், 784. பெரிய எண்ணை தான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். அப்போ பாருங்கள், இது 10, இது 9, இது 7. 10ல் இருந்து 4 கழிச்சா 6, 9ல் இருந்து 8 கழிச்சா 1. அப்போ 41 விடைங்க 16 தானே சின்ன நம்பர். அதனால 784 தான் இதுக்கு பக்கத்தில் இருக்குது. அப்போ இதுக்கு நேராக இருக்கக்கூடிய 28 தான் நம்மளோட ஆன்சர். எழுதிக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 800. ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே சமம் போடக்கூடாது, இந்த மாதிரி தான் குறியீடு போடணும். போட்டுக்கிட்டு 28 எடுத்து எழுதிருங்க. இதுதான் இதோட ஆன்சர். இனி தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் என்னன்னா 1020. ஓகே, இனிமே இதுக்கு கண்டுபிடிக்கலாமா? முதல் 31 ஸ்கொயர், இதோட மதிப்பு 961. இனி 32 ஸ்கொயர், இதோட மதிப்பு 1024. இந்த ரெண்டுக்கு இடையில தான் 1020 இருக்கு. இது எதுக்கு பக்கத்தில் இருக்கு? 24க்கு பக்கத்தில். ஏன்னா இங்கே 20 இருக்கு, அப்போ 24க்கு பக்கத்தில் தான் இருக்கும். சரிங்களா? அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது? 32 எழுதிக்கலாம். therefore ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1020 தோராயம் அப்படின்னா இந்த குறியீடு போட்டுக்கிட்டு 32 எழுதிருங்க. ஓகேங்களா? இங்கே இந்த மதிப்பு எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிடுங்க. ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.